ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன பூக்கள், அதாவது அப்டேட்டு பூக்கள் செடி அப்டேட்டு. அதாவது செம்பருத்தி சாரி இது வந்து செவ்வந்தி, மெரூன் கலர் செவ்வந்தி செடி. பாருங்கள், நிறைய தளைஞ்சி வருது. இப்போதைக்கு மொட்டு வைக்காது, இந்த சீசன் வரும்போது மொட்டு வைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பழைய கடைகள்லாம் காஞ்சி இப்போ அடியிலேருந்து புதுசாக துளிர்கள் வந்து மேலே வரைக்கும் இப்போ வந்துட்டுருக்கு. கொஞ்சம் நல்லா பச்சையமாக தான் இருக்குது. அடுத்தது வந்து காராமணி செடி புதுசு, இது வந்து ரெண்டாவது வச்சது. இதுலேயும் காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிச்சு. ஏகப்பட்ட பூக்கள் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு கணுவுலேயும் பூக்கள் வந்து நிறைய இருக்குது பாருங்கள், கொத்து கொத்தாக இருக்குது பூக்கள். ஆனால் இது பூக்கள் பூக்கும்போதே எறும்பும் சேர்ந்து வந்துடுது. இங்கே எறும்பு தொல்லை தான் எல்லா செடியிலையும் பெரும் தொல்லையாக இருக்குது. அது வெள்ளைப்பூச்சியை கொண்டு வச்சிருது எறும்பு. இந்த வெள்ளைப்பூச்சி வந்தோடனே அதை திங்க எறும்பு வந்துடுது. எல்லா செடியிலையும் இருக்குது, வளரவே விட மாட்டேங்குது. இது வந்து பிங்க், லைட் பிங்க் செம்பருத்தி மாடியில் இருக்குது. அந்த சூரிய வெளிச்சத்துக்கும் அந்த பூவும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். டபுள் கலர் மாதிரி சூப்பராக. இதில் வந்து இன்றைக்கி 2 பூ பூத்துருக்கு. இது வந்து இந்த பூ லேட்டாக தான் பூக்கும், காலையிலேயே பூக்காது. ஒரு 9 மணி ஆகும் இந்த பூ விரிய. இன்னொரு அடுக்கு ஆரஞ்சு அடுக்கு செம்பருத்தி வந்து சீக்கிரம் காலையிலேயே எந்திக்கும் போது ஒரு 6 மணி போலேயே இது வந்து விரிஞ்சிடும், இதழ்கள் வந்து இதாயிரும். ஆனால் இது வந்து ரொம்ப லேட்டாக தான் விரியுது. இந்த 10 மணி பூ 8 மணி பூம்பாங்கள்ல, அது மாதிரி இது வந்து லேட்டாக தான் விரியுது. இது வந்து பன்னீர் பட்டன் ரோஜா, இதுவும் ரொம்ப வாசனையாக தான் இருக்கும். பன்னீர் ரோஜா மாதிரி அழகாக பூத்துருக்கு பாருங்கள். ஆனால் பூக்கள்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக தான் வருது. இது ஒன்று தான் இப்போ கொஞ்சம் பெருசாக பூத்துருக்கு. வெயில் தாங்காமல் பொடி பொடி மொட்டாக வச்சு ரொம்ப சின்ன சைஸில் பூக்குது. இப்போ மழை வந்தால் தான் கொஞ்சம் செடிகள்லாம் செழிப்பாக வளரும். அதுலேயும் ரோஜா செடிக்கு மழை வந்தால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஆயிரும். இது வந்து ரோஜா மல்லி. இது மாடிப்படியில் இருக்குது பாருங்கள். மொட்டை என்ன அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு பூ வச்சாலும் அந்த ரோஜா மாதிரியே இருக்கும். அதுதான் இது பேர் ரோஜா மல்லி. எவ்வளோ தடியாக இருக்குது பாருங்கள். இதில் 2 செடி ஒரே தொட்டியில் இருக்குது. ஒன்று போனாலும் ஒன்று வளரட்டுன்ட்டு ஒரே இதில் ஓரமாக வச்சுட்டேன். இப்போ 2 இதுலேயுமே தளிர்கள் வந்திருக்கு, ஒரு இதில் மொட்டுகள் பிடிச்சி வந்திருக்கு. கீழே இருந்து ஒரு இது தண்டு வந்திருக்கு, பிரான்ச்சு. அது தவிர இந்த பக்கம் உள்ள செடியில் மொட்டை வைக்க ஆரம்பிச்சிச்சு. மொட்டு வச்சு இன்னொரு பக்கம் ஒரு கிளையும் வந்திருக்கு. இதுதான் அந்த கிளை. இன்னொரு கிளை பூவோடு வந்திருக்கு. பரவாயில்ல, வெயிலுக்கு கொஞ்சம் மல்லி செடி வந்து நல்லா தாங்கி தான் வளருது. இது என்ன செடி? இது வந்து டார்க் பிங்க்கு பன்னீர் ரோஜா. இந்த பன்னீர் ரோஜாவில் வந்து மொட்டுகள் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல ஒரு பூ இருந்தது, அப்புறம் 2வது ஒரு பூ பிடிச்சிது. இது 3வது 2 மொட்டு வச்சுருக்கு. அது தவிர இன்னொரு சைடில் பூ வெட்டின இடத்துல துளிர் வந்திருக்கு. இந்த செடியுமே நல்லா செழிப்பாக தான் வளருது ஓரளவுக்கு. இப்போ இடையில வாங்கின செடி தான். டார்க் பிங்க் பன்னீர் ரோஜா போயிடுச்சு. முதல்ல இருந்தது நிறைய பூக்கும். இப்போ வந்து புதுசாக வாங்கி வச்சது ஒரு மாதம் இருக்கும், 2 மாதம் கிட்ட இருக்கும். இப்போ நல்லா ஓரளவுக்கு தளைஞ்சி வருது. மொட்டுகளும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த செடியில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.